இங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஒரு ஷாம்பு கமர்ஷியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ அந்த கமர்ஷியல்ல பிடிக்காம தான் சைன் பண்ணிருப்பா. சோ வேண்டாம் வெறுப்பா பண்ணிட்டு இருக்கா. அப்ப கடுப்பான டைரக்டர் கட் சொல்லிட்டு அவளை கேரக்டரை உள்வாங்கி நடிக்க சொல்றான். அவனும் முடிச்சுட்டா அங்க இருந்து கிளம்பிடலான்னு ரொம்ப டீப்பா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து மெஸ்மரைஸ் ஆன டைரக்டர் கட் சொல்லாம கண்டினியூஸா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் டைரக்டர் கட் சொல்லவே இல்லைன்னு கண்ணை திறந்து பார்த்தவ ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அந்த இடத்துல டைரக்டர் பிலிம் க்ரூன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடமே புதுசா இருக்கு. அவ வெளியே வந்து பார்த்தா ரெண்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கமர்ஷியல்ல அவளுக்கு இருந்த ஃபேமிலியும் வாழ்க்கையும் அவ ரியாலிட்டியா மாறி இருக்குன்னு தெரியுது. இதனால ஷாக் ஆனவ வேகமா கேப பிடிச்சு அவ பாய் ஃப்ரெண்ட தேடி போறா. பார்த்தா அவ பாய் ஃப்ரெண்டுக்கு அவளை யாருன்னே தெரியல. அதே நேரத்துல அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவளை அடையாளம் தெரியாம இருக்க கன்ஃபியூஸ் ஆனவ மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறா. அதுக்கப்புறமா இது எல்லாம் கெட்ட கனவு, தூங்குனா சரியாயிருன்னு தூங்குறதுக்கு போயிடுறா. ஆனா அடுத்த நாள் அவ கண்முழிச்சு பார்த்தா எதுவுமே மாறி இருக்காது. அப்பதான் அவன் ரியாலிட்டிலேயே பெர்மனண்டா மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிறா.